ஹாய்ப்பா, வெல்கம். நம்ம நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட ஸ்கீம்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் ஒரு 3 வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஸோ இது லாஸ்ட் பார்ட்டுங்க 4. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சேம் அதே தான். சில கொஷின்ஸ் எடுத்திருக்கோம். அதில் என்னென்ன ஸ்கீம்லாம் கேட்டிருக்காங்க, ரீசெண்ட் டைம்ஸில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? மெயினாக இந்த கொஷின்ஸ் எல்லாமே 2023 அண்ட் 24 இந்த இயரில் நடந்த எக்ஸாமினேஷனில் வந்த கேள்விகள். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாக எல்லா கொஷின் பேப்பர்லேயும் கொஷின் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது. பட் பெரும்பாலான கொஷின் பேப்பரில் கேள்விகள் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். மெயினாக குரூப் 1 அண்ட் குரூப் 4ல் நிறைய கேள்விகள் வந்திருக்கு. மேபி இது நம்மளுக்கு என்ன எதிர்பார்க்குறோன்னா குரூப் 2லேயும் அதிகமாக வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ரைட்டா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? விச் ஹவுசிங் ஸ்கீம் அஷ்யூர்ட் எ ஹவுஸ் ஒன்லி டு த ஹோம்லெஸ் ஸ்லம் டெவலர்ஸ் வித் தி அர்பன் புவர். ஸோ அது கூட எல்ஐஜி அண்ட் எம்ஐஜி கேட்டகரி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ பாருங்கள், அரசின் எந்த வீட்டு வசதி திட்டமானது வீடற்ற மக்களுக்கு மட்டுமல்லாது நகர்ப்புற ஏழைகள், குறைந்த வருமானம் உள்ளவர்கள் மற்றும் நடுத்தர வருமானம் உள்ளவர்களுக்கு வீட்டை உறுதி செய்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இது கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்யூடிஎஃப். ஸோ அதுக்கடுத்து டிஎன்யூடிபி. ஸோ அதுக்கடுத்து ஜேஎன்என்யூஆர்எம். சரிங்களா? ஜேஎன்என்யூஆர்எம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎம்ஜேஏஒய்யூ, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டிஎன்பிசி கீழே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம இந்த அர்பன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வரும் இல்லையா? ஸோ அதுவும் உள்ள வரும். தமிழ்நாடு அர்பன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமும் உள்ள வரும். இது ரெண்டுக்குமே சேம் கிட்டத்தட்ட. ஏன்னா இந்த குறைந்த வருமானம் உள்ளவர்கள், நடுத்தர வருமானம் உள்ளவர்களுக்கும் வீட்டு வசதிகளை இதில் வழங்கினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது ரெண்டுமே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்மளோட டிஎன்பிசி கீழே பிஎம் ஆவாஸ் யோஜனா கொடுத்தது அதுவும் கரெக்டாக. இது 2015 கொண்டு வந்தது. நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வீட்டு வசதிகளை மேம்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டதான் இந்த திட்டம். ஸோ அதுக்கடுத்து ஜேஎன்என்யூஆர்எம். இதை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சுக்கோங்கப்பா. ஜவஹர்லால் நேரு நேஷனல் அர்பன் ரினியூவல் மிஷன். ஸோ இந்த மிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2005 கொண்டு வந்தாங்க. இது நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அர்பன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ அந்த தமிழ்நாடு அர்பன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1988 இந்த ப்ரோக்ராம் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா 1988 கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் அர்பன் ஏரியாஸில் இருக்கக்கூடிய நகர்ப்பகுதியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை மேம்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டதான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் யார் இதுக்கு ஃபண்டு பண்ணுறா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. யார் இதுக்கு நிதி உதவி அளிக்கிறா அப்படிங்கிற மேபி இதெல்லாம் கேட்கலாம். ஐடிஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, சர்வதேச மேம்பாட்டு முகமை. ஸோ அந்த சர்வதேச மேம்பாட்டு முகமை யாருனுடைய கண்ட்ரோலில் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வேர்ல்டு பேங்க், உலக வங்கியினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. அவங்க தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இதை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த எம்யூடிஎஃப் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முனிசிபல் அர்பன் டெவலப்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவும் இந்த ப்ரோக்ராம் கீழே வரும். டிஎன்யூடிபி இருக்கு இல்லையா? ஸோ அது கீழே இந்த எம்யூடிபி வரும், எம்இடிஎஃப் வரும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஓகேவா? முனிசிபல் அர்பன் டெவலப்மெண்ட் ஃபண்ட். இதுக்கு டிஎன்பிசி ஆன்சர் கீ படி 2015 கொண்டு வந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் தான்
ஆன்சர். அதுக்கடுத்து டாக்டர் தர்ணாம்பாள் அம்மையார் நினைவு அசிஸ்டன்ஸ் வாஸ் given to which category of women? டாக்டர் தர்ணாம்பாள் அம்மையார் நினைவு உதவி எந்த வகை பெண்களுக்கு வழங்கப்படுகிறது? ஸோ அது கீழே என்ன கொடுத்துருக்காங்க? ஏழை பெண்கள் திருமண உதவி தொகை, புவர் ஒன் மேரேஜ் ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ், நியூட்ரிஷன் ஃபுட் ஃபார் உமன் பெண்களுக்கான ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்க, விடோ ரீமேரேஜ் ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் விதவை மறுமண உதவித்தொகை, மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஃபார் ஆர்ஃபன் கேர்ள்ஸ் ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண உதவித்தொகை. ஸோ கண்டிப்பாக தெரியும், கண்டிப்பாக இது வராது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா தர்ணாம்பாள் அம்மையாள் பேரில் வரக்கூடிய திட்டம் எதுங்க? ஒரு மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்னா அப்போ இந்த மூணில் இது ஒன்று வரும். ஸோ இந்த மூணில் பொறுத்த வரைக்கும் விடோ ரீமேரேஜ் ஃபைனான்ஸ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் விதவை மறுமண உதவித்தொகை தான் இதனுடைய ஆன்சர். இதை பொறுத்த வரைக்கும் 1975 கொண்டு வராங்க, ரைட்டா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஆர்ஃபன் கேர்ள்ஸ் அப்படின்னு வந்துட்டாவே அன்னை தெரசா. ஸோ அதுவே புவர் உமன் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் ஏழை பெண்களுக்கான திருமண உதவி திட்டம் வந்து ஈவேரா மணி அம்மையார் பேரில் கொண்டு வரப்பட்டிருக்கு இல்லையா? ஸோ அந்த திட்டம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க, பார்த்துருக்கோம், நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கடுத்து consider the following statement and related to ஜனனி சுரக்ஷா யோஜனா, சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஜனனி சுரக்ஷா யோஜனா தொடர்புடைய வாக்கியங்களை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ப்போம். ஃபஸ்ட்டு, த ஸ்கீம் வாஸ் இன்ட்ரடியூஸ் டு ரெடியூஸ் மெட்டர்னல் மொர்டாலிட்டி அண்ட் இன்ஃபேன்ட் மொர்டாலிட்டி ரேட். மகப்பேறு இறப்பு விகிதம் மற்றும் குழந்தைகள் இறப்பு விகிதத்தை குறைப்பதற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆமாம், கண்டிப்பாக நம்ம பார்த்துருக்கோம், நிறைய வந்து இதை பற்றி தான் பேசியிருக்கோம். ஜனனி சுரக்ஷா யோஜனா பற்றி இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு கரெக்ட் தான். ரெண்டாவது, இட் இஸ் 100% சென்ட்ரலி ஸ்பான்சர்ட், இட் இஸ் 100% ஸ்டேட் ஸ்பான்சர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 100% மத்திய அரசால் நிதியுதவி, 100% மாநில அரசால் நிதியுதவி. ஸோ அதில் எது வரும்னு கேட்டிங்கன்னா 100% இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசால் நிதியுதவி அளிக்கக்கூடிய ஒரு திட்டமாக அந்த திட்டத்தை பார்க்குறோம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 1 and 2 ஒன்லி, சரிங்களா? 1, 2 மட்டும் தான் வரும். இதுக்கும் ஸ்டேட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, ஓகேவா? அதுக்கடுத்து ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிராம மின்மயமாக்குதல் என்பது which of the following schemes are about the rural electrification? கிராம மின்மயமாக்குதல் என்பது எந்த திட்டத்தின் மூலமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது? எந்த திட்டத்தில் வந்து அது வருது அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து தீனதயாள் உபாத்யாயா கிராம ஜோதி யோஜனா, DDUGJY. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய கிராமின் கௌசல்ய யோஜனா, ஸோ அதையும் பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து பிரதான் மந்திரி சாஜி பிஜிலி ஹர் கர் யோஜனா அப்படிங்கிறது பார்க்குறோம். சௌபாக்கியா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எந்த திட்டங்கள் எல்லாமே இது கூட ரிலேட் ஆகி வரும், சரிங்களா? ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கூட ரிலேட் ஆகி வரும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஜோதி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அது ஒன்று வரும். ஸோ அது கூட சௌபாக்கியா திட்டமும் பிஜிலி அப்படின்னு இருக்கு இல்லையா, அது ஒரு எலக்ட்ரிசிட்டி ரிலேட்டடாக வரும். ஸோ இது வரும். ஸோ அந்த கௌசல்யா வந்து வராது, அது வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடாக வரும், வரும். ஸோ மீதி இருக்கக்கூடிய ஜோதி யோஜனாவும் கிராமின் ஜோதி யோஜனாவும் அது கூட வந்து பார்த்தீங்க கேட்டிங்கன்னா சௌபாக்கியா, இது 2 வரும். அப்போ 1 and 3 ஒன்லி. ஸோ இதுக்கும் ஆப்ஷன் பி, ஓகே. ஸோ அதுக்கடுத்து RLEGP அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதை என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா which of the following is not correct abbreviations அப்படின்னு நான் கேட்டிருக்காங்க. ஸோ மெயினாக அந்த இன்கரெக்ட் கரெக்ட் அப்படிங்கிறத கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் கொஸ்டின் படிக்கும் போதே. பின்வருவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது, எது வந்து தப்பாக பொருந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. RLEGP ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஃபுல் எக்ஸ்பேன்ஷன் கொடுக்குறாங்கன்னா இங்கிலீஷில் படிச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷில் படித்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து SGSY சம்பூர்ண கிராமின் செல்ஃப் ரிலையன்ஸ் யோஜனா, CSRE சென்ட்ரல் ஸ்கீம் ஃபார் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட், NREGA நேஷ்னல் ரூரல் எஜுகேஷன் கேரண்டி ஆக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் கரெக்ட். சம்பூர்ண கிராமின் செல்ஃப் ரிலையன்ஸ் யோஜனா கண்டிப்பாக கிடையாது. சௌரோஸ்கர் யோஜனா, சௌரோஸ்கர் யோஜனா அப்படின்னு வரும். ஸோ அதுக்கடுத்து சென்ட்ரல் ஸ்கீம் ஃபார் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கண்டிப்பாக கிடையாது. க்ரஷ்
ஸ்கீம் ஃபார் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் 1971 கொண்டு வந்திருப்பாங்க, ரைட். ஸோ அதுக்கடுத்து நேஷ்னல் ரூரல் எஜுகேஷனில் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம். ஸோ அப்போது ஆக்சுவலாக இது ஒன்று மட்டும்தான் கரெக்டு, இது எல்லாமே தப்பு. இதுக்கு பட் இதுக்கான ஆன்சராக வந்து இங்கே பி கொடுத்துருந்தாங்க, 2 and 4 தப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் இதுவுமே தப்பு தான், சிஎஸ்ஆர்இயுமே தப்பு தான். க்ரஷ் ஸ்கீம் ஃபார் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ட்டு வரும், சரிங்களா. ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது மொத்ததெல்லாம் பார்த்துக்கோங்க, ரைட்டா. அதுக்கடுத்து தீனதயாள் அந்தோதய யோஜனா. ஸோ இந்த தீனதயாள் அந்தோதய யோஜனாவும் அப்படி தான். ஸோ இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் திட்டம் எதற்காக உருவாக்கப்பட்டது, அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெடியூசிங் ரூரல் பாவர்ட்டி, ஊரக வறுமையை குறைக்க. ரெடியூசிங் இன்ஃபேன்ட் மொர்டாலிட்டி ரேட், சிசு மரண விகிதத்தை குறைக்க. ரெடியூசிங் அர்பன் பாவர்ட்டி, நகர்ப்புற வறுமையை குறைக்க. இன்க்ரீஸ் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன், வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க. நல்லா தெரிஞ்சுக்கணும், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இதை பற்றி பார்த்துருக்கோம். டிஏஒய் நேஷ்னல் ரூரல் லிவ்வுட் மிஷன், அதே மாதிரி டிஏஒய் நேஷ்னல் அர்பன் லிவ்வுட் மிஷன் அப்படின்னு 2 விஷயம் இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்துருக்கோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரெண்டையும் நம்ம எடுத்து பேசும்போது இது ரெண்டில் எது வரும் அப்படிங்கிறத நான் பார்க்குறோம். ஸோ இது காமனாக கொடுத்துருக்காங்க, இது ரெண்டுமே இதனுடைய ஆன்சர் தான். பட் நம்மளுடைய ஆன்சர் கீயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நகர்ப்புற வறுமையை குறைக்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெடியூசிங் அர்பன் பாவர்ட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் ஒரு என்ஆர்எல்எம் அப்படின்னு நம்ம எடுத்து பேசணும்னா ரூரல் பாவர்ட்டி வந்துடும். அதே என்யூஎல்எம் அப்படின்னு நம்ம எடுத்து பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அர்பன் பாவர்ட்டி வந்துடும். ஸோ பார்க்கலாம் டிஎன்பிசி எப்படி கீ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு. அதுக்கடுத்து சம்கிரக சிக்ஷா அபியான் ஸ்கீம் எய்ம் டு. சம்கிரக சிக்ஷா அபியான் திட்டத்தின் நோக்கம் இன்டகிரேட்டட் ஒகேஷனல் எஜுகேஷன் வித் ஜென்ரல் அகடமிக் எஜுகேஷன், பொது கல்வியுடன் தொழிற்கல்வியை இணைப்பது. இன்டகிரேட் டெக்னிக்கல் எஜுகேஷன் வித் ஹையர் எஜுகேஷன், தொழில்நுட்ப கல்வியுடன் உயர்கல்வியை இணைப்பது. இன்டகிரேட் டீச்சர் எஜுகேஷன் வித் ஜென்ரல் எஜுகேஷன், பொது கல்வியுடன் ஆசிரியர் கல்வியை இணைப்பது. அடுத்து இன்டகிரேட் ஃபார்மல் எஜுகேஷன் வித் நான் ஃபார்மல் எஜுகேஷன், முறை சார்ந்த கல்வியுடன் முறை சாரா கல்வியை இணைப்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் குரூப் 4ல் கேட்கப்பட்ட கேள்வி எஸ்எஸ்ஏ. ஸோ சம்கிரக சிக்ஷா அபியான் 2018 கொண்டு வராங்க. ஸோ இந்த எஸ்எஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க, சர்வ சிக்ஷா அபியான் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்கீம் இருந்துச்சு பிரைமரிக்கு, ஓகேவா, தொடக்க கல்விக்கு. அது கூட ராஷ்ட்ரிய மத்மிக சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருந்துச்சு செகண்டரிக்கு, இடைநிலை கல்விக்கு. ஸோ இது ரெண்டையும் இணைச்சி இது கூட டீச்சர் எஜுகேஷன், சரிங்களா, இங்கே இருக்கக்கூடிய டீச்சர் எஜுகேஷனை இணைச்சி தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சம்கிரக சிக்ஷா அபியானுக்கு வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இது இன்டகிரேட்டட் டீச்சர் எஜுகேஷன் வித் ஜென்ரல் எஜுகேஷன். டிஎன்பிசியில் ஆன்சர் கீழே டெக்னிக்கல் எஜுகேஷன் கொடுத்துருப்பாங்க, அது வராது, தப்பு, ஓகேவா. இன்டகிரேட் டீச்சர் எஜுகேஷன் வித் ஜென்ரல் எஜுகேஷன் தான் கரெக்டான ஆன்சர். 2018 அது கொண்டு வருவாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 2009 இது கொண்டு வரப்பட்டிருக்கும் ஆர்எம்எஸ்ஏ. ஸோ இதை பார்த்துக்கோங்க, எஸ்எஸ்ஏ சர்வ சிக்ஷா அபியான், ஆர்எம்எஸ்ஏ ராஷ்ட்ரிய மத்மிக சிக்ஷா அபியான், அது கூட டீச்சர் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஆசிரியர் கல்வி, இது எல்லாத்தையும் இணைச்சி கொண்டு வந்தது தான் சம்கிரக சிக்ஷா அபியான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு 2018 இந்த ஸ்கீம் வந்திருக்கும். அதுக்கடுத்து மங்கள மாலை ஒரு கூற்று காரணம் மாதிரி கேட்டிருக்காங்க. அசோசியேஷன் அண்ட் ரீசன் மங்கள மாலை வச்சு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, மங்கள மாலை ஸ்கீம் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் டியூரிங் 2012 to 2013. மங்கள மாலை திட்டம் 2012-13 அறிமுகப்படுத்தப்பட்டது. கூற்று காரணம் டு ஃபெசிலிட்டேட் த ஆர்ஃபன் கேர்ள்ஸ் டு கெட் எ சூட்டபிள் பிரைட் ப்ரூம், அனாதை பெண்களுக்கு தகுந்த மணமகன் கிடைக்க வழிவகை செய்கிறது. ஆமாம், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே கரெக்டு தான், சரிங்களா, ரெண்டுமே கரெக்டு தான் அப்படிங்கிறத பார்க்குறோம். ரெண்டும் எக்ஸ்பிளைனும் பண்ணுது, சரிங்களா. ஸோ அந்த திட்டம் கொண்டு வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய ஆதரவற்ற பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து திறனறிவு தேர்வு திட்டம் வாஸ் லான்ச்டு இன் த இயர் 2023. 2023ஆம் ஆண்டு திறனறிவு தேர்வு திட்டம் தொடங்கப்பட்டது. அதற்கான காரணம் என்ன, டு என்கரேஜ் த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் டு பர்சியூ ஹையர் எஜுகேஷன் இன் பிரைம் இன்ஸ்டியூட், அரசு பள்ளி மாணவர்களை முதன்மை கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வி பயில ஊக்குவிக்க உருவகப்படுத்துவது. ஆமாம், கரெக்டு தான். அதை பொறுத்த வரைக்கும் எதை சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐஐடி,
இப்போ வந்து ஒரு இந்த ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன். ஜேஇஇ அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து எழுதணும். எழுதி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிக்கக்கூடிய மாணவர்கள் பெரிய பெரிய நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸில் படித்து அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டதா இந்த திறனறிவு தேர்வு திட்டம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 1000 குழந்தைகளை செலக்ட் பண்ணி, சரிங்களா, 1000 குழந்தைகளை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. அந்த ஸ்டைஃபன் கொடுக்கறது மூலமாக அவங்கள என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த திட்டம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுவும் ரெண்டுமே கரெக்ட் அண்ட் ரெண்டுமே எக்ஸ்பிளைனும் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஓகேப்பா. ஸோ இது வரைக்கும் ஒரு 40 கொஷின் ஸ்கீம் ரிலேட்டடாக பார்த்துருக்கோம். ஒரு 4 வீடியோவாக பிரித்து பார்த்துருக்கோம். ஜஸ்ட்டு கேட்டு போங்க. கண்டிப்பாக இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? எக்ஸாமினேஷனில் பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாக நம்ம குரூப் 2ல் நிறைய கொஷின் எதிர்பார்க்குறோம். ஓகேவா? ஓகேப்பா, தேங்க்யூ.